வணக்கம் மக்களே, ஸ்ட்ரோக் சீரிஸோட கண்டினியூஷன் தான் அது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ், EDH. வாங்க வீடியோவில் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் சீரிஸோட கண்டினியூஷன். என்ன சார் இது ஸ்ட்ரோக் சீரிஸோட இதை லிங்க் பண்ணுறீங்களேன்னா கிட்டத்தட்ட ஒட்டி வரும். ஆனால் காரணங்கள் ரொம்ப வேறு. அதேமாதிரி மெடிக்கலாக ரொம்ப எமர்ஜென்சி. எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரத்தம் லீக்கேஜ், அதாவது ரத்தம் வெளியேறுது, லீக்கேஜ் ஆகுது. எங்கே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த மண்டை ஓடு இருக்குல்ல, ஸ்கல், அதுக்கும் பிரெயின் இருக்குல்ல, நம்ம மூளை, அதோட அவுட்டர் லேயர்னு சொல்லக்கூடிய மெனிஞ்சஸ், டியூராமேட்டர்னு சொல்லுவோம், மெனிஞ்சஸ். ஸோ மூளையை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது, அது பேர் மெனிஞ்சஸ். அந்த மெனிஞ்சஸுக்கும் இந்த மண்டை ஓடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இரத்த கசிவு ஏற்பட்டுதுன்னா, ப்ளீடிங் ஏற்பட்டுதுன்னா அது பேர் தான் EDH அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜ் ஆர் எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. எதுக்கு சார் இந்த டாபிக் பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப காமனாக நிறைய பேஷண்ட்ஸு இதனால் அட்மிட் ஆவாங்க. ஏன் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தலையில் அடிபடுறது. தலையில் அடிபடுறது நம்ம ஊரில் காமனா? கண்டிப்பாக எஸ். ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கும், மேலேருந்து ஒரு தென்னங்காய் உங்கள் தலையில் விழுது, அடிபடுமா? நல்ல உதாரணம் நம்மளோட யார், கான்ட்ராக்டர் நேசமணி. உங்களுக்கு தெரியும் கான்ட்ராக்டர் நேசமணி ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு படத்தில் வடிவேல் கேரக்டரு. ஸோ மேலேருந்து சுற்றியை விட்டுட்ருப்பாங்க, டக்குன்னு சுற்றி போய் டங்குன்னு நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி தலையில் படம் இப்படின்னு பார்ப்பார். ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடெண்ட் நம்ம ஊரில் கொட்டி கிடக்குது. குழந்தைங்க தெரியாமல் மேலேருந்து ஏதாவது போட்டுரும், மண்டையில் விழுந்துருது, குழந்தைங்க மண்டையில் விழுந்துருது. ஸோ இந்த மாதிரி தலையில் அடிப்படும் போது ஒரு குழந்தை பார்த்தேன் தெரியாமல் சுற்றி வச்சு விளையாடிட்டு பக்கத்தில் இருக்க குழந்தை தலையில் டம்முன்னு ஒன்று போட்டுச்சு. இது எல்லாமே இந்த ஸ்கல்லில் அடிபடுறது. அப்படி அடிப்படும் போது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ ஆக்சிடெண்ட், அடிபடுறது. அப்படி அடிபட்டோன்னு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான இரத்த குழாய் இருக்குது, அது பேர் தான் மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி கிழியுது. கிழியும் போது இரத்த கசிவு ஏற்படுது. அந்த இரத்த கசிவு இந்த மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கு நடுவில் சேர்ந்து அப்படியே ப்ரெஷரை பில்டப் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. இப்படி ஏற்படுறதுனால ஆபத்தா சார்னா எஸ். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் ஏற ஏற மூளையோட ப்ரெஷர் ஏறுது. இது பேர் தான் ரெய்ஸ்டு ICT அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன். மூளைக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி ஏறும் போது ஆள் உயிருக்கே ஆபத்தாகலாம். அப்போ அதனால தான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி சார், எனக்கு தலையில் அடிபட்டுச்சு, எனக்கு இந்த EDH இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வெளியே நிறைய டைம் வீக்கமே கூட தெரியாது. ஆனால் மெயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஹெட்டேக், தலைவலிக்குது அப்படின்றது முக்கியமானது. காக்கா வலிப்பு, சீஜர்ஸ், அதாவது காக்கா வலிப்பு மாதிரி திடீர்னு வருதுன்றது ரொம்ப டேஞ்சர். சில நேரத்தில் காதுலேருந்து ப்ளீடிங் கூட ஆகலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுயநலவு கொஞ்சம் குறையும். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு அப்படியே இந்த அடிப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா டல்லாகிடுவாங்க. என்னடா ஆச்சு, எங்கடா இருக்கேன்னா, யார் நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் பர்சனுக்கு ஓரியன்டேஷன் போயிடும். எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன டைம்னு கேட்டால் தெரியாது, உன் பேர் என்னடான்னு கேட்டால் தெரியாது, நான் யாருன்னு கேட்டால் தெரியாது. மாதிரி பிளேஸ் அண்ட் டைம் அண்ட் ஓரியன்டேஷனுக்கு ஒரு மாறுதல். அப்படி மாறும் போது தான் இங்கே சிக்கல்கள் தொடர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆல்டர் கான்ஷியஸ்னஸ்ன்றது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜுக்கு ஒரு மிக முக்கியமான சிம்டம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிளிச் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அடிபட்டுறதுக்கு கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆள் சூப்பராக இருப்பான். நம்ம கூட அடிபட்டுச்சு ஆனால் நல்லா தான் இருக்கான், ஹாஸ்பிட்டல்லாம் போவானா ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னுவோம். ஆனால் அந்த 2 மணி நேரங்க அப்புறம் ஆள் திடீர்னு மயங்கி சீரியஸாக போயிடுவோம். அப்போது அடிப்பட்டதுக்கும் அவன் சீரியஸாக போனதுக்கு நடுவில் ஒரு டைம் ஆள் பர்ஃபெக்டாக இருப்பான், நார்மலாக இருப்பான், வலியும் இருக்காது, தலையும் சுற்றாது, வாந்தியும் வராது, எவ்ரிதிங் ஃபைன். ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படி ஆகிட்டான். ஸோ அந்த டைம் இருக்குல்ல, இந்த கான்செப்ட் பேர் தான் என்னென்னா லூசிட் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இந்த லூசிட் இன்டர்வல்ன்றது இந்த எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாவோட ஒரு கிளாசிக்கல் ஃபியூச்சர். ஸோ ஆள் திடீர்னு மோசமாகிறதுக்கு முன்னாடி அடிப்பட்டதுக்கும் மோசமாகிறதுக்கு நடுவில் ஒரு டைம் ஆள் சூப்பராக இருப்பான், திடீர்னு பார்த்தா மயங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இது எல்லாமே இந்த EDHன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமாவோட
முக்கியமான கிளாசிக்கல் அறிகுறிகளாக இருக்குது. நம்ம என்ன சார் பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி தலையில் அடிப்பட்ட கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது. அப்சர்வேஷனில் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா அவனுக்கு இந்த நான் சொன்ன 3-4 சிம்டம்ஸ், தலை வலிக்குதா, தலை சுற்றுதா, காக்கா வலிப்பு ஏதாவது வந்ததா, காதில் ரத்தம் ஏதாவது வந்ததுடா, இல்லைனா வந்துட்டு ஆள் மயங்குறானா, இந்த மாதிரியான முக்கியமான அறிகுறிகள் பார்க்கப்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துட்டு எதுவுமே இல்லை, அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில லைட்டாக அறிகுறிகள் டவுட் இருந்ததுன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடி ஸ்கேன். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா அந்த தலையில் இருக்கிற மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கிற ரத்த கசிவு அழகாக தெரியும், நிலா ஷேப்பில் தெரியும். ஸோ அதை வச்சே வந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, ப்ரெஷர் கூடுதலாகிட்டே போகுது, டேஞ்சர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கினா நியூரோ சர்ஜன் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். ஸோ நரம்பியல் சரிய அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா நியூரோ சர்ஜன். அந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னா இமீடியட் எவாக்குவேஷன். அப்படின்னா என்னென்னா, அந்த ரத்த கட்டி ஏற்பட்டிருக்குல்ல அதை இமீடியட்டாக வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுக்கப்பட்டு இந்த மண்டை ஓட்டில் ஒரு சிறிய ஓட்டை போடப்பட்டு உள்ளே இருக்கிற அந்த கலெக்டான அந்த ரத்த கட்டை அப்படியே எடுத்துருவாங்க, உறிஞ்சிருவாங்க. அப்படி உரியும் போது தான் உங்களுக்கு எவாக்குவேட் ஆன போது தான் ஃபர்தர் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சேம் டைம் அவன் ப்ரெஷரும் குறையும். இதை தாண்டி வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூளையோட ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துப்பாங்க. அப்போ அந்த செரிப்ரல் எடிமா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். அதுக்கு நிறைய விதமான மருந்து இருக்குது, கிளிசரால், மேனிட்டால், இந்த மாதிரி அந்த மாதிரி மருந்துகளும் செலுத்தப்படும். இதெல்லாம் படுத்தி அவங்க ப்ரெஷர் இன்னும் ஏறாமல் பார்த்துக்கிறது. இது எல்லாமே இந்த எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜ் ஹெமட்டோமாவோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. என்ன சார் ஆகும் இந்த ட்ரீட் பண்ணால் முட்டா அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, அவனோட சுயநலவு கம்மியாயிட்டே போய் கோமாக்கு போகலாம், சுயநலவு கம்மியாயிட்டே போய் ஆள் இறக்கலாம், தலையில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி சடனாக ஹார்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த பக்கவாதம் சீரீஸில் இந்த இடிஹெச் டாப்பிக்கில் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, தலையில் அடிபட்டதுன்னா லேஸில் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியே ஆகணும். ஏதாவது டேஞ்சர் அறிகுறிகள் லைக் தலைவலி, சுயநலவு கம்மியாகுது, காக்கா வலிப்பு ஏதாவது ஏற்பட்டதுன்னா தயவு செஞ்சு இந்த நியூரோ சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணரை தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை சிடி ஸ்கேன் அவங்க எடுத்துக்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. அப்போ போய் 1000-2000லாம் போட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காதிங்க. ஏன்னா அடிப்பட்டு சில பேர் சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்து திடீர்னு கூட இப்படி ஆகலாம். அது பேர் தான் லூசிட் இன்டர்வல். இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கிறதுனால தலையில் அடி வந்து பட்டுதுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, லேஸில் விடாதீங்க. இடிஹெச் மாதிரி ஏதாவது ஒன்று பின்னாடி ஒளிஞ்சு லேட்டரானால் டக்குன்ட்டு ஒரு எஃபெக்டை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு வீட்டில் தலையில் அடிப்படும், வீட்டில் தெரிஞ்ச ஒருவன் தலையில் அடிப்படும். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்னால் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த கான்செப்ட் உள்ளே போய் அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றது தான் மெயின் டார்கெட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.